Hi friends, exercise number 1.1 la fifth sum. So that the following system of equation have unique solution கொடுத்திருக்காங்க. unique solution னா x, y, z க்கு தனித்தனியா வேல்யூ இருக்கும். 3 equations கொடுத்திருக்காங்க by rank method யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப கொடுத்திருக்க ஃபார்ம் எப்படி எழுதலாம்? The given matrix is ax equal to b ஃபார்முக்கு ரைட் பண்ணியிருக்கேன். அப்ப a யோட வேல்யூ என்னது? 1 1 1 1 2 3 1 4 9 அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். வேரியபிள் என்ன கொடுத்துருக்கு? எக்ஸ் ஒய் இசட். பியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 4 6 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆர்குமெண்டல் மேட்ரிசஸ். இப்போ ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? ஏயும் பியும் சேர்த்து எழுதியிருக்கோம். அதான் ஏ கமா பி ஈக்குவல் டு இந்த வேல்யூவும் சேர்த்து ரைட் பண்ணியாச்சா? இப்போ ஈக்குவலன்ஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் இதுக்குள்ள டேர்ம் மேலே 1 இருக்கணும், அது கீழே உள்ள டேர்ம்ஸ் 0ன்னு கொண்டு வரணும். ஆல்ரெடி ரோ 1ல் 1ன்னு இருக்கு. அப்போ அதுக்குள்ள கீழே உள்ள டேர்மை 0ன்னு கொண்டு வரலாமா? அப்போ இந்த டேர்ம் இப்போ R1ஓட வேல்யூ ஈக்குவலன்ஸ் போட்டு R1ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிக்குவேன். ரெண்டாவது R2 இந்த இடத்துல நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அப்போ இங்கே 0ன்னு வரணும்னா மேலேயும் 1 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? இங்கே 0 கிடைச்சிரும். அப்போ R2வை மாற்ற போகிறேன். எப்படி எழுத போகிறோம்? R2 இம்ப்ளைஸ் R2ஓட R1னா மைனஸ் பண்ணுறோம். அப்போ R2 மைனஸ் R1 டைரெக்டாக மைனஸ் பண்ணிடலாமா? 1ல் 1 போச்சுன்னா 0, 2 மைனஸ் 1 1, 3 மைனஸ் 1 2, 4 மைனஸ் 3 1. அதே மாதிரி R3. இப்போ R3ல இங்கே 0 வரணும். அதே மாதிரி R3யோட R1 மைனஸ் பண்ணால் இங்கே டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அதான் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. மைனஸ் பண்ணலாமா? 1ல் 1 போச்சுன்னா 0, 4ல் 1 போச்சுன்னா என்னமா? 3, 9ல் 1 போச்சுன்னா இங்கே என்னது? 8, 6ல் 3 போச்சுன்னா இங்கே 3. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம். இந்த டேர்மை நம்ம 0ன்னு கொண்டு வர, இந்த இடத்துல 0ன்னு கொண்டு வர முடியுமா? முடியும். இந்த இடத்துல நமக்கு 3 இருந்தால் இந்த இடம் 0ன்னு ஆகுமா? அப்போ இந்த இடத்துல 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ R2வை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்? 3. இங்கே ப்ளஸ் 3ன்னு இருக்குது. ஆனால் இதை ஃபுல்லாக எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? மைனஸ் 3ஆல். அப்போ R1 R2ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ R3 வேல்யூ தான் சேஞ்ச் ஆக போகுது. எப்படி? R3 இம்ப்ளைஸ் R3யோட எதை மைனஸ் பண்ண போகிற? R2வை மைனஸ் பண்ண போகிற. பட் இந்த இடத்துல என்ன வேணும்? 3 வேணும். அதனால இது ஹோல் டேர்மையும் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 3ஆல். அப்போ R1ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன், R2ஓட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ R3 பார்க்குறோம். என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு? R3. R3யோட வேல்யூ என்னது? 0 3 8 3. இப்போ மைனஸ் 3ஆல் R2வை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் 0. இங்கே 0வில் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 3 மைனஸ் 3 இன்ட்டு 2 மைனஸ் 6 மைனஸ் 3. இப்போ ஆட் பண்ணலாமா? 0, 3ல் மைனஸ் 3 போச்சுன்னா 0, 8 மைனஸ் 6 என்ன வரும்? 2, இங்கே என்ன ஆயிரும்? 0. அப்போ R3யோட வேல்யூ என்னது? 0 0 2 0 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த டேர்ம் 0 ஆகும் இதோட மைனஸ் பண்ணால். பட் இங்கே என்ன ஆயிரும்? 0 மைனஸ் 1, இங்கே மைனஸ் 1 திருப்பி வேல்யூ வந்துடும். அதனால் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது? ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ ரோ ஆஃப் ஏ கமா பியோட வேல்யூ பார்க்குறோம். ரோ ஆஃப் ஏ கமா பின்னா கீழே உள்ள எல்லா வேல்யூவும் என்ன பண்ணணும்? நம்ம 0 ஆகாமல், 0 ஆச்சுன்னா ரோ ஆஃப் ஏ வந்து 2வாக இருக்கும். இங்கே ரோ ஆஃப் ஏ கமா பி லாஸ்ட்டு உள்ள வேல்யூ எதுவுமே 0 ஆகலை. 0 ஆயிருக்கு, பட் ஒரு டேர்ம் என்ன ஆகலை? 0 ஆகலை. அப்போ கண்டிப்பாக இது என்னது? ரோ ஆஃப் ஏ கமா பி வந்து 3. எல்லா டேர்ம் 0 ஆனால் தான் 2. அப்போ ரோ ஆஃப் ஏனா இந்த டேர்மை விட்டுருவோம். இந்த 3 டேர்ம் பார்ப்பேன். இந்த 3 டேர்ம் லாஸ்ட் டேர்ம் பார்க்குறோம். எல்லாமே என்ன ஆகலை? 0 ஆகலை. அப்போ ரோ ஆஃப் ஏயும் என்னது? நம்மளுக்கு 3. அதான் therefore ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். அப்போ கண்டிப்பாக இதுக்கு என்ன இருக்கும்? யூனிக் சொல்யூஷன். அதான் இந்த given system is consistent and as என்னது? யூனிக் சொல்யூஷன். இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுத போகிறோம். இன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இந்த லாஸ்ட் டேர்ம் வச்சு தான். அப்போ எப்படி எழுதுவேன்? எக்ஸு இதை மட்டும் எடுத்துக்குவோம். 1 1 1 0 1 2 0 0 2 வேரியபிள் என்னது? எக்ஸ் ஒய் இசட். அதுதான் இங்கே இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இதை ரைட் பண்ணியாச்சு. இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 1ஓட எக்ஸை பண்ணால் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் இசட் ஈக்குவல் டு என்ன டேர்ம்? 3. செகண்ட் எக்ஸோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ ஒய்யோட வேல்யூ 1 இன்ட்டு ஒய் ஒய் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. அடுத்தது தேர்ட் டேர்மில் எக்ஸும் ஒய்யும் 0,
அப்போ இசட்டோட வேல்யூ அப்போ 2z ஈக்குவல் டு என்ன இருக்கீங்க 0. அப்போ இதை ஃபஸ்ட்டு இதை ப்ராடக்ட் பண்ணதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் பண்ணது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ 2z ஈக்குவல் டு 0. அப்போ 2 அந்த சைட் போகும்போது 0 பை எனி நம்பர் 0. அப்போ z ஈக்குவல் டு 0. இதை இசட்டோட வேல்யூ கொண்டு வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஈக்குவேஷனில். அதான் 2 இம்ப்ளைஸ் y ப்ளஸ் 2 இன்டூ 0 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 1. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 1 இம்ப்ளைஸ் எக்ஸுக்கு பதிலாக என்னது தெரியாது எக்ஸு ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னது 1, இசட்டோட வேல்யூ 0. அதான் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸு 1 ப்ளஸ் 0 என்ன ஆயிரும் 1 ப்ளஸ் 1 அந்த சைடு வரும்போது -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னதுமா 2. தேர்ஃபோர் சொல்யூஷன் இஸ் x equal to 2, y equal to 1, z equal to 0. Okay friends, bye.